ஹலோ எவ்ரி ஒன் இட்ஸ் I.Tamizhan டெவலப்பர் ஸ்ட்ரீமர் இன்ஜினியர். இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக சில முக்கியமான விஷயங்கள் நம்ம கிரிப்டோவை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டாச் காயின் வேல் வந்து கிட்டத்தட்ட 28% ஆஃப் டாச் காயின் வந்து பதுக்கி வச்சுருக்காங்க. அது கிட்டத்தட்ட 8752 கோடி இந்தியன் ருபீஸ் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. நீங்கள் சில பேர் என்ன நினைக்கலாம் அப்படின்னா டாச் காயின் காயின்ஸை நிறைய வச்சிருக்கிறது வந்து நல்ல விஷயம் தானே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். இல்லவே இல்லை. இந்த காயினை அவங்க வாங்கும்போது அதோட ப்ரைஸ் வந்து 13 பைசாக்கு இருந்திருக்கு. யோசிச்சு பாருங்கள், 100 காயின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 காயினில் 28 காயின்ஸ் அவங்க கிட்ட இருக்குது. அவங்க வாங்கும்போது அதோட ப்ரைஸ் 0.13 இருக்குது. இப்போ மார்க்கெட் பெருசாக கிராஷ் ஆக ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது 22 ரூபாயில் வந்து டாச் காயின்ஸ் வித்துட்டு இருக்காங்க. இவங்க வாங்கும்போது 13 பைசா. இப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, முடிவு எடுக்கிறாங்க. அவங்க கிட்ட எவ்வளோ காயின்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 28% ஆஃப் காயின்ஸ் இருக்குது. அண்ட் மொத்தம் சர்க்குலேஷனில் எவ்வளோ காயின்ஸ் இருக்குது உங்களுக்கு அது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்போது அவங்க டிசைட் பண்ணுறாங்க, ஓகே மார்க்கெட் 22 ரூபாயில் இருந்துட்டு இருக்கு, எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 13 ரூபாய்க்கு அந்த காயின் விற்க போகிறேன். அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க 13 ரூபாய்க்கு அவங்க கிட்ட இருக்க எல்லா காயின்ஸும் விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐ மீன் 28% ஆஃப் காயின்ஸை 13 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 22 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க, சிலர் 50 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க. அண்ட் நம்ம வாங்கின ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து அப்படியே எல்லாமே குறைஞ்சி 13 ரூபா, எல்லாரும் வாங்குற ப்ரைஸ் 13 ரூபா அப்படிங்கிற மாதிரி கீழே குறைஞ்சிரும். அவங்க எப்படியுமே ப்ராஃபிட் பார்த்துருவாங்க. ஏன்னா அவங்க கிட்ட நிறைய காயின்ஸ் இருக்குது, அவங்க ரொம்ப சீப்பான ப்ரைஸ்க்கு வாங்கியிருக்காங்க. பட் பாதிக்கப்பட போகிறது என்னவோ அதிகமான ப்ரைஸில் நிறைய பேர் வாங்கியிருப்பாங்களா, அவங்க தான் பாதிக்கப்படுவாங்க. ஸோ இதுதான் ஆக்சுவலான ப்ராப்ளம். இந்த பிரச்சனை இருக்கிறதுனால வந்து வேல்ஸ் இருக்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். இதை ப்ரிவென்ட் பண்ணுற மாதிரி தான் எலான் மஸ்க் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் நீங்கள் பதுக்கி வச்சிருக்கீங்க டாச் காயின்ஸ் எல்லாம். ஸோ இந்த கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கிறது தான் பிரச்சனை. நீங்கள் உங்களோட காயின்ஸ்லாம் விற்றீங்கன்னா நான் இதுக்கு முழு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ட்வீட்ஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்மளோட சேனலில் பார்த்துருக்கோம். சேனலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பழைய வீடியோஸில் இருக்கும். ஃபைன். இப்போ ரீசெண்டாக வந்து எலான் மஸ்க் கொஞ்சம் ட்வீட்ஸ் போட்டிருக்காரு. என்னென்ன ட்வீட்ஸ்லாம் போட்டிருக்காரு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அவர் 2 முக்கியமான ட்வீட்ஸை பற்றி போட்டிருக்காரு. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பிட்காயின் நார்த் அமெரிக்காவோட பிட்காயின் மைனர்ஸ் கிட்ட பேசியிருக்கேன். ஸோ அவங்க வந்து அவங்களோட அப்டேட்டடான சில முக்கியமான பவர் கன்சம்ஷனை பொறுத்து சில முக்கியமான டெசிஷன் எடுக்கலான்னு இருக்காங்க. ஸோ அதனால் நம்மளோட இந்த கன்சம்ஷன் ரேட், இந்த கோல் கன்சம்ஷன் ரேட் வந்து கம்மியாகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பொட்டன்ஷியலி ப்ராமிசிங் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. ஸோ மேபி இந்த ஒரு ரீசனால என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி இப்போ 12% கிட்டத்தட்ட பிட்காயினோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதே டைமில் வந்து நல்லா யோசிச்சு பாருங்க, இவர் சொன்னதுனால மட்டும் கிடையாது, இந்தியாவில் வந்து இப்போ டெபாசிட்ஸ் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸில், நிறைய எக்ஸ்சேஞ்சஸில். ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த ஃபேக்டராக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட சஸ்பிஷனாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃபைன். இப்போது நல்லா பார்த்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 3-4 ட்வீட் போட்டிருக்காரு, கிட்டத்தட்ட 3 ட்வீட் போட்டிருக்காரு. செகண்ட் ட்வீட் என்ன அப்படின்னா சம்மன் சஜஸ்ட், இது வந்து ஒரு ட்வீட் அண்ட் ஒரு ரிப்ளை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. யாருக்காவது டாச் காயினை பற்றி ஏதாவது சஜஷன்ஸ் இருக்குது, இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு இது இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரெடிட்டை ஃபாலோ பண்ணி சஜஷன்ஸ் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல வந்து இவங்க கமெண்ட் பண்ணியிருக்கிறத பாருங்கள். சம்மன் சஜஸ்டட் சேஞ்சிங் டாச் காயின் ஃபீஸ் பேஸ்ட் ஆன் ஃபேஸஸ் ஆஃப் த மூன். அதாவது வித்தியாசமாக ஒருத்தவங்க ஒரு ப்ரொபோசல் பண்ணியிருக்காங்க, செமையாக இருந்துச்சு, ஹஹா அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிருக்காருன்னா போட்டிருக்காரு. சம்டைம்ஸ் இவர் ஃபன்னியாக இருக்குது, காமெடியாக இருக்குன்னு சொல்லும்போது கூட ஹஹா அப்படிங்கிற மாதிரி போடுவார். ஓகே ஹஹா whatever it's called ஃபைன். அண்ட் அதே டைமில் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பிட்காயின் ஜம்ப் பண்ண இடத்துக்கு போகிறோம். இப்போது இதே இன்ஃபர்மேஷனை ஒரு மணி கண்ட்ரோல் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெப்சைட்டில் போட்டுருக்காங்க. இதில் போடும்போது நல்லா பாருங்களேன், பிட்காயின் ஜம்ப்ஸ் 12% அஸ் ஈலான் மஸ்க் ஹிண்ட்ஸ். அதாவது ஈலான் மஸ்க் சொல்கிறத பொறுத்து பிட்காயினோட ப்ரைஸ் மாறுது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. பிட்காயினிங்லையும் ட்ரெண்ட்லேயும் மாறி இருக்குது அப்படிங்கிறதையும் ஜஸ்ட் ஜென்ரலாக இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க மென்ஷன் பண்ணும்போது அவங்க எந்த ட்வீட்டை போட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். அந்த டாச் காயினை பற்றின ட்வீட்டை மட்டும்தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க எந்த ட்வீட்டை மென்ஷன் பண்ணலன்னா இங்கே பிட்காயின் மைனஸ் இருக்குல்ல, பிட்காயின் மைனஸ் கிட்ட பேசுனேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த ட்வீட்டை பற்றி அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ அவங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து ஃபுல்ஃபில்லாக இல்லை. நம்ம நிறைய டைம் இன்டர்நெட்டில் இந்த மாதிரி பார்க்கும்போது இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக இருக்கிறது கிடையாது, நமக்குமே அது தெரியாது. நீங்கள் இப்போ சப்போஸ் இன்ஃபர்மேஷன் இந்த இதில் பார்த்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இவர் இந்த ட்வீட் போட்டிருக்கிறத பற்றி ஐடியாவே இருக்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 4-5 இடத்துல பேசும்போது உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்கும் சான்ஸ் இல்லை. ஸோ நீங்கள் என்ன நினச்சிட்டு இருப்பீங்க அப்படின்னா அவர் வந்து எதுவுமே சொல்லவே இல்லை, அவர் பிட்காயின் ஏற்றி விட்டுட்டு இறக்கி விட்டுட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிட்டே இருப்போம். ஸோ புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் இன்ஃபர்மேஷன் எப்போவுமே செக் பண்ணும்போது கிராஸ் செக் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசியில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ETherium இடத்துக்கு போகிறோம். ஸோ ETherium வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ETherium 2.0க்கு வந்து போகிறாங்க. ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கில் இருந்து ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கு போக போகிறாங்க அப்படிங்கிறது தெரியும். நிறைய சின்ன காயின்ஸ் ஆல்ரெடி ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா இப்போ நார்மலாக நம்ம மைன் பண்ணும்போது நம்மளோட கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி மைன் பண்ணுறோம். ஸ்டேக்கிங்கும் இதே மாதிரி மைனிங் மாதிரி தான் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுவோம். பட் திங் உங்களோட வேலெட்டை நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருப்பீங்க. உங்களோட வேலெட்டை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து ஒரு 16 ETherium இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட 16 ETherium வச்சு சொல்லேன், நானும் ஒரு வேலிடான நோடு தான், நானும் இது ஒரு ஜென்யூனான நோடு தான். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ட்ரான்சாக்ஷன் பண்ணித்தரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம மைன் பண்ணி தர மாதிரி ரேண்டமாக அந்த ஒரு கிட்டத்தட்ட மைனிங் பூலில் கனெக்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி அதில் ஒரு குரூப் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் கனெக்ட் ஆகிருக்கும். அதில் ரேண்டமாக இந்த ஒரு ஷிஃப்ட்டை பொறுத்து
ஒரு 10-15 நோடு கனெக்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஒவ்வொரு நோடும் அவங்க எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ, எவ்வளோ ஈத்தேரியம் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து ரேண்டமான ஒரு பிக் எடுத்து சூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டிரான்சாக்ஷன்ஸை சால்வ் பண்ண விட்டுருவாங்க. யார் சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா லைக் அந்த ரீவார்டு வந்து ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. நார்மலாக நம்ம கால்குலேஷன்ஸ் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான கரண்ட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் தேவைப்படாது. ரேண்டமாக இப்போ ஒரு 10 ஈத்தேரியம் நோட்ஸ் கனெக்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு நோட்லையும் ஒவ்வொரு அமௌண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணிருப்பாங்க. நான் ஒரு 16 ஈத்தேரியம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பேன், சிலர் 160 ஈத்தேரியம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. பட் யார் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்களோ அவங்க வந்து அதிகமாக லைக் அடிக்கடி அவங்கள வந்து சூஸ் பண்ணுறதுல ஒரு இது இருக்கும், லைக் ஒரு ப்ராபபிலிட்டி இருக்கும். ஸோ அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக சூஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ட்ரான்சாக்ஷனை ப்ராசஸ் பண்ணுவாங்க. ப்ராசஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ரிவார்டு வந்து அவங்க எடுப்பாங்க. அந்த பிளாக் ரிவார்டு வந்து அவங்களுக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஸோ பேசிக்கலி இதில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கலாம். பட் லைக் அது மொத்தமாக ஸ்விட்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபுல் வீடியோஸ் அதை பற்றி போஸ்ட் பண்ணலாம். ஓகே ஃபைன். கடைசியில் சைனா வந்து மொத்தமாக பிட்காயின் பேன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த வெப் ஸ்க்ரீனுக்கு மன்னிக்கவும், அது ஏன் எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல. சைனா வில் பேன் பிட்காயின் மைனிங் சூன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. சப்போஸ் இது நடந்தது என்றால் நம்ம உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, எந்த நாட்டில் எதை பேன் பண்ணாலும் அடுத்தது இந்தியாவில் தான் கொண்டு வந்து வைப்பாங்க. ஸோ இந்தியாவில் டெக்னாலஜிக்கலி லைக் இந்தியாவுக்கு உண்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் இந்தியாவோட ரிலேஷன்ஷிப்பும் சைனாவோட ரிலேஷன்ஷிப்பும் இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது எப்படி போக போதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஃபாலோ அப்பாக இந்தியா கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா மைனிங்கை பேன் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது மெஜாரிட்டியாக. லைக் க்ளீனாக திங்க் பண்ணி பார்க்கும்போது கரண்ட் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரும். நம்ம இந்தியாவில் ஆல்ரெடி கடன் மட்டும் இல்லை, கரண்ட்டும் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதும் தெரியும். ஸோ கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மைனிங்கை பேன் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும். நான் பண்ண போகிறாங்கன்னு சொல்லவே இல்லை, பட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாத்தையும் பேன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எதுக்குமே நம்மளால் சர்ப்ரைஸ் லைக் வாட் ஐ எம் டாக்கிங் அபவுட். கடைசியில் வந்து இந்த பிட்காயின் மேகசினில் வந்து இதோட ஃபவுண்டர் யார் தெரியுமா? ETheriumோட ஃபவுண்டர் தான் இதுக்கும் ஆக்சுவலாக ஃபவுண்டர். ஸோ இவரோட ஆக்சுவலான அந்த வெப்சைட்டில் பிட்காயினை ஆக்சுவலாக கிரிப்டோ கரன்சி மொத்தமாக சைனா பேன் பண்ணதுக்கப்புறம் என்னெல்லாம் இம்பாக்ட் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சில முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க. இது எதுவும் புதுசு கிடையாது, நம்ம ஆல்ரெடி ஷேர் பண்ணது தான். பட் இது அஃபிஷியலாக இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஆர்டிக்கலில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஸோ ரவுண்ட் ஆஃபாக சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னா மார்க்கெட் ரொம்பவே இதாக இருக்குது. நிறைய பேர் வந்து இது மைன் பண்ணுறதுக்கு கரெக்டான டைமாக அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்கீங்க. மைனிங் பண்ணுறதுக்கு தேவைப்படுற காம்பனன்ட்ஸ் எல்லாமே ஹை ப்ரைஸில் வித்துட்டு இருக்காங்க. அண்ட் மார்க்கெட் டவுனில் இருக்குது. ஸோ காம்பனன்ட்ஸ் ஹையாக இருக்குது, ப்ராஃபிட் கம்மியாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஆக்சுவலாக இப்போ இந்த டைம். நிறைய பேர் வந்து கிட்டத்தட்ட ப்ரோ 3 lakhs நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு ஒரு மாதத்துக்கு 25,000 வேணும்லாம் கேட்குறீங்க. இட்ஸ் நாட் பாசிபிள் வித் த கரண்ட் மார்க்கெட் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். வித் தட் பீயிங் செட், நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் I.Tamizhan. Bye, have fun and take care. Bye.